தகவலை கேட்டு பாருங்க. ஏழுமலையான் கோயிலுடைய உண்டியலில் 2 நாள் 3 நாள் போடப்படக்கூடிய தொகை எத்தனை கோடி, எத்தனையோ கோடிகள். நாம் நம்முடைய சமுதாய அமைப்பு இவ்வளவு வாக்களிப்புகள். இறைவன் சொல்றான், என்ன வாக்களிப்பு திருப்பி தார, கண்டிப்பா தார, எனக்கு கடந்தா இந்த பள்ளிவாசல் கொடுக்கிறது, ஏழை கொடுக்கிறது, மதரசா கொடுக்கிறது, அனாதை கொடுக்கிறது, கண் பார்வையில்லாத ஸ்கூல் தொடங்குறதுக்கு கொடுக்கிறது, பிரெயில் ஸ்கூல், அல்லது இந்த ஊமைகளுடைய ஸ்கூல் தொடங்குறது கொடுக்கிறது, ஒரு மக்தபா, ஒரு லைப்ரரி தொடங்குறது கொடுக்கிறது, இதெல்லாம் பொது. இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக கருதப்படும். நம்முடைய யூகேல எங்க போனாலும் பார்க்கு, எங்க போனாலும் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கை வசதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட மேம்பட்ட ஒரு சமுதாய அமைப்பாக யூகே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்குவதற்கு தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இதை விட சிறந்த சமுதாய அமைப்பு உருவாக்க வேண்டும். அதுக்கு எங்க நிதி, யார் தருவானு பார்க்கிறது? நம்முடைய கையில் இருக்கிற நிதியை கொண்டுதான் அதை செய்ய முடியும். பொது பணிகளை செய்வதற்குத்தான் அபூபக்கர் சித்திக் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்கி விடுதலை விட்டார்கள். தசத்தக்னா என்று சொன்ன உடனே பெண்கள் இந்த மாதிரியான தர்மம் செய்வதை ஹதீஸில் எதற்காக நாம் படிக்கிறோம் என்றால் அதே போல நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீன யக்ரிஸூன ذهب والفضة ولا ينفقون في سبيل எச்சரிக்கை. பேங்கில் சேமிக்கல என்றால் சேமிப்பை ஊக்குவிக்கிற நாடு இந்தியா. சேமிப்பு உங்களுடைய செலவின் முதல் செலவாகட்டும் என்பதால் எல்லா பஸ்லையும் ஆட்டோலையும் பார்ப்பீங்க. இந்த சேமிப்பை தொடங்குவீர், இன்றே தொடங்குவீர், இப்பொழுதே தொடங்குவீர் விளம்பரங்கள். சேமிப்பு அருமையான சேமிப்பை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த சேமிப்பிற்கு அல்லாஹ்வுடைய வங்கியை சேமிக்கிறோம். அது நமக்கு திருப்பி கிடைக்குங்கிறது உறுதி, நிச்சயமாக கிடைக்காம இருக்காது. மா இந்தக்கும் யன்ஃபுல் வமா இந்தல்லாஹி பாக். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் போயிடும், வாழ்த்து விட்டு செல்வீங்க. அல்லாஹ்வுக்கு இருப்பதா உங்களுக்கு மிச்சம். மா இந்தக்கும் யன்ஃபுல், உங்ககிட்ட இருக்கிறது போயிடும். அப்ப நீங்க வச்சிருக்கிற லட்சங்கள், ஆயிரங்கள் அல்லது மில்லியன்கள், கோடிகள் நிச்சயமா உங்களுக்கு உள்ளதல்ல. யார் எடுப்பா? வாரிசுகள். ஒமா இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் கொடுத்தீங்க, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் நீங்க கொடுத்து அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நீங்க கொடுத்து எங்க கொடுத்திய? ஏழைகளுக்கு கொடுத்திய, அனாதைக்கு கொடுத்திய, இல்லாதவனுக்கு கொடுத்திய, வறுமை கருவனுக்கு கொடுத்திய, பள்ளிவாசலுக்கு கொடுத்திய என்று சொன்னால் அது பாக்கின் உங்களுக்கு கொடுத்தது, உங்ககிட்ட உங்க பேங்கில் சேமிக்கப்பட்டிருக்கிறது, அது இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். மா இந்தக்கும் யன்ஃபுல் வமா இந்தல்லாஹி பாக். நீங்க கொடுத்ததை விட இரட்டிப்பாக நான் உனக்கு திருப்பி தரேன் என்றெல்லாம் நம்ம இறைவன் உற்சாகப்படுத்துகிறான். அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு ரமலான் கொடுக்குகிற ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. வழங்கி வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்திய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்து விட்டால் வேகமாக வீசுகிற காற்றை விட அதிகமாக அவர் தர்மம் செய்வார். தர்மம் செய்வதற்கு நபிகள் நாயகத்தில் ஒண்ணுமே இல்லை. பைத்துல் மால்ல வர்ற காசை வாங்கி பகிர்ந்தளிக்கிறத காலதாமதம் செய்ய மாட்டார்கள் என்பது அர்த்தம். அந்த அளவிற்கு நமக்கு தர்மத்தை கெடுத்திருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ப வேண்டும், நமக்கு கொடுக்கிறதெல்லாம் நிச்சயமாக இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பேலன்ஸ்டா இருக்கணும். வாழ்க்கை என்பது பேலன்ஸ்டா இருக்கு. ரியாலா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பை. ஆன்மீகத்துக்காக லௌகிகத்தை நாம் பால்படுத்தக்கூடாது. உலக வாழ்க்கையை பால்படுத்தி ஆன்மீகத்தை மட்டும் நாம் கடைபிடிக்கிறது கூடாது. ஆன்மீகத்தை விட்டு விட்டு உலகத்திற்கு மட்டும் வாழ்வது கூடாது. ஆன்மீகம் லௌகியம், அந்த உலக வாழ்க்கையை நமக்கு கிடைக்கணும், துனியாவும் கிடைக்கணும், ஆகிரத்தும் கிடைக்கணும். இந்த பேலன்ஸை நாம் வாழ்க்கையில் பேட வேண்டும். ஆகவே ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு இயந்திரமாக மட்டும் மாறாமல் சம்பாதித்த பணத்தை பயன்படுத்துகிற புத்தியுள்ள ஒரு முஸ்லிம்களாக, புத்திசாலிகளான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நாம் முயல வேண்டும். இந்த ரமலான் நமக்கு அதற்கு வழிவகுக்க வேண்டும். ரமலானில் இந்த தலைப்பதற்கு முன்னால் ஒரு தடவை நான் பேசியிருக்கிறேன். அதிகம் செலவு செய்வதற்கு இஸ்லாம் மார்க்கம் வலியுறுத்துவதை போல ஒரு சித்தாந்தம் வலியுறுத்தல. பொது விஷயங்களுக்காக நிதிகளை செலவு செய்வதற்கு இஸ்லாம் வலியுறுத்துற போல இப்போ இந்த பார்ட்டிக்காரங்கெல்லாம் வந்து பார்ட்டி கொடுன்னு சொல்லி வலியுறுத்துவாங்க. பார்ட்டி கொடுத்தா, கட்சி கொடுத்தா ஆகத்தில் கிடைக்குமா? கட்சி வளர்க்கறது கொடுத்தா, அது இன்னொன்றுக்கு கொடுத்தா, எத்தனையோ வகைகள் நம்மை நோக்கி வருகிறார்கள், கொடுங்க ஆகத்தில் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய வழியில் கொடுத்தால் தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய வழிதான் நாம் சொன்ன வழிகள். சதக்காவை கூட, ஜக்காத்தை கூட இறைவன் 8 வழிகளில் செலவு செய்யறதுக்கு சொல்லி இருக்கிறான். அதுல முதல் வழி ஏழைகள், 2வது வழி எளியவர்கள், ஃபக்கீர் மிஸ்கீன். அதற்கு பிறகுள்ளதெல்லாம் பொது சேவைகள். அதற்கு பிறகுள்ள 8 பிரிவினர், 2 பிரிவினர் நீங்களா, மீதி உள்ள 6 கேட்டகரியும் பாக்குறீங்கன்னா
அது பொது விஷயங்களுக்கு தான் அது பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே ஜகாத்துடைய நிதியாக இருந்தாலும் சதக்காவுடைய நிதியாக, ஜகாத் வேறு சதக்கா வேறு. ஜகாத் என்பது கண்டிப்புடன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு கொடுப்பினை, அதை செய்யாமல் நிம்மதியாக இருக்கவே முடியாது. தொழுகையோடு சரிசமமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை ஜகாத். சதக்கா என்பது உபரியான வழிபாடுகள். சதக்கா, அன்பளிப்பு, ஹிபா, அப்புறம் தபர்ரு, இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ், பொதுவாக இன்ஃபாக் அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்தல் என்பது ஒரு பெரிய வழிபாடு, பொருள் வழி வழிபாடு. தேக உடம்பால் வழிபாடுகள் இருக்கின்றன, செல்வத்தால் வழிபாடுகள் உள்ளன. ஆகவே செல்வத்தை கொடுத்து வழிபாடுகளை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லதீன யக்ரிஸூன ذهب والفضة பயமாக இருக்கும் சொன்னா, அதனால சொல்றதுக்கு தயங்குறேன். யாரு இந்த செல்வத்தை சேமித்து வைத்திருக்கிறார்களோ, எங்கே சேமிக்கிறாங்க? பேங்க்ல, லாக்கர்ல, வீட்டு லாக்கர்ல, அல்லது பேங்க் லாக்கர்ல, அல்லது வேற ஏதாவது இடத்துல சேமிக்கிறாங்க. வலா யுன்ஃபிகூனா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் வழியில கொடுக்கிறதே இல்ல. அல்லாஹ்வுடைய பேங்க்ல சேமிக்கல, ஏழைகளுக்கு கொடுக்கல, தர்மம் செய்யல, தானங்கள் செய்யல, சமுதாயத்தின் அத்தியாவசிய தேவைகளுக்கு எதுவுமே செய்யல. நிறைய வச்சிருக்கிறார் செய்யல. அவங்களுடைய நிலைமை என்ன? நிலைமை என்ன என்றால், அவர்கள் சேமிப்பது பாதுகாப்பு இடத்துல இல்ல, அவர்கள் நரகத்தில் சேமிக்கிறார்கள் என்று சொல்வதை போல அல்லாஹ் அந்த வசனத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆகவே சீட்டு வந்துச்சு எனக்கு, நான் சீட்டு வந்த பிறகு மூட் அவுட் ஆயிரும். அவங்க நிறைய பல வேலைகள் இருக்கு, அதனால தான் ராத்திரி பல தூரத்தில் வந்திருக்கிறீங்க, நீங்க திரும்பி போக வேண்டியிருக்குது. தினமும் இங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தினமும் இஃப்தாருக்கு முன்னர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்து போய் 1/2 மணி நேரமா அது சுருங்கி இருக்கிறது. எல்லாரும் இருக்கக்கூடிய 5 நாட்களையும் வந்து கேளுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய வாக்களிப்புகள் நமக்கு இருக்குது. அந்த வாக்களிப்புகளை நாம் வாக்களிப்புகளுக்கு ஏற்ப இந்த தானங்களை நாம் செய்தால் அல்லாஹ் நமக்கு தர இருக்கிறான் ஆகிரத்தில். அதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக ரமலானை பயன்படுத்தி அள்ளி அள்ளி கொடுங்க. நல்ல வழியில அள்ளி அள்ளி நல்ல வழிகளில், நல்ல வழி ஒரு வழி இல்ல, பல வழிகள் இருக்கின்றன. இந்த உண்டியலை இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேல் இருக்கும் நினைக்கிறேன். நாம் இது நிரம்பி இருக்க வேண்டும், இது கரன்சிகளால் நிரம்பி இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குது, நமக்கு அல்லாஹ் திரும்பி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துடைய அங்கத்தினர்கள் நாமெல்லாம் நாம் இந்த அறிவுரைகளை மனதில் கொண்டு அல்லாஹ்வுடைய வழியில் அள்ளி அள்ளி வழங்குகிற நன்மக்களாக மாற வேண்டும். நம்முடைய பணிகளை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். ரமலானில் திருந்தி வாழ்கிற மக்கள் கூட்டத்தில் நம்மை இறைவன் சேர்த்தள்ள வேண்டும். ரமலானில் திருந்தி வாழ்ந்து சொர்க்கத்தை பெறுகிற நல்லவர்களாக வாழ ரமலானுக்கு பிறகும் முழுக்க முழுக்க இஸ்லாமிய கடமைகளை செய்து வாழுகிற நன்மக்கள் கூட்டத்திலேயே நம்மை சேர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம்.